வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில்லேஜ் கோச்சிங். நம்மளோட மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 27. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ரெஸ்யூம் ரெடி ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம அல்காரிதம்ஸ் பற்றி எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் கான்செப்ட், அதாவது மிஷின் லேர்னிங்கில் வரக்கூடிய ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். அண்ட் தென் இடையில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்யூமில் போடுற மாதிரி, இல்லைன்னா உங்களோட நாலேஜ்க்கு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி ரியல் டைமில் எப்படி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கஸ்டமர் செக்மெண்டேஷன் யூஸிங் கே மீன்ஸ். நம்ம ஆல்ரெடி கே மீன்ஸ் அல்காரிதம்னா என்னன்னு பார்த்தோம். கே மீன்ஸ் அல்காரிதம்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தடையும் பார்த்தோம். ஸோ அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கஸ்டமரை வந்து செக்மெண்ட் பண்ண போறேன். லைக் என்னன்னா, ஒரு கஸ்டமரோட ஆனுவல் இன்கம் அண்ட் தென் அவங்களோட ஸ்பெண்டிங் ஸ்கோர், இது ரெண்டுத்தையும் நான் வந்து இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து அவங்க எந்த கிளஸ்டர்ல வருவாங்க, அவங்க வந்து எவ்வளோ இன்கம் வாங்குறாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கஸ்டமரோட பிஹேவியரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 செக்மெண்ட்ஸாக நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ இதில் நான் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு யூஐ இன்டர்ஃபேஸில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆனுவல் இன்கம் வந்து நான் ஒரு 100 அண்ட் தென் ஸ்பெண்டிங் ஸ்கோர் வந்து ஒரு 30 அப்படின்னு சொல்லி கொடுத்து ப்ரிடிக்ட் கிளஸ்டர் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ப்ரிடிக்டட் கிளஸ்டர் 3, அதாவது 3 நம்மளோட 5 கிளஸ்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இது 3வது கிளஸ்டரில் இதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் பொட்டன்ஷியல் கஸ்டமர், ஸோ இந்த கஸ்டமருக்கு அது ஒரு நேமும் கொடுக்குது, பொட்டன்ஷியல் கஸ்டமர், ஹை இன்கம் அண்ட் லோ ஸ்பெண்டிங். ஓகே, இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷனை நம்ம எப்படி டெவலப் பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட அப்ளிகேஷனை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ நான் அப்புறமா உங்களுக்கு வந்து எப்படி அதை ரன் பண்ணுறது அப்படின்றதும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் நார்மலான எப்போதும் நம்ம எப்படி மாடல் பில்ட் பண்ணுவோமோ அதை தான் இப்போயும் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான பேக்கேஜஸ் பாண்டாஸ், நம்பை அண்ட் தென் மேட்ப்ளாட்லிப், இது மூணுமே நம்மளுக்கு எல்லா மிஷின் லேர்னிங் அல்காரிதம் மாடல்ஸ்க்கு நம்மளுக்கு தேவைப்படுறது. ஸோ இது மூணுத்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கே மீன்ஸ். ஸோ எஸ்கேலேர்னில் கிளஸ்டர்ஸ்லேருந்து கே மீன்ஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ்கேலேர்னில் ப்ரீ ப்ராசஸிங்கில் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். எதுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர், நம்மளோட ஃபீச்சர்ஸை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் யூஸ் பண்ணுறேன். எதனால நம்ம ஸ்கேல் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து அவுட்புட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, மால் கஸ்டமர்ஸ் அப்படின்னு ரெடிலி அவைலபிள் ஒரு டேட்டா ஆன்லைனில் இருக்கும். கேகலில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் நான் வந்து இந்த டேட்டா செட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மால் கஸ்டமர்ஸ் டேட்டா செட்டை வந்து நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ pd.read csv பிகாஸ் இட் இஸ் a csv ஃபைல். ஸோ ரீட் csv யூஸ் பண்ணி அதை ரீட் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் ஆஃப் df.head கொடுத்துருக்கேன். பிரிண்ட் கொடுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, df.head. ஸோ இப்போ எனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, கஸ்டமர் ஐடி இருக்குது, அவங்களோட ஜெண்டர் இருக்குது, அண்ட் ஏஜ் இருக்குது, ஆனுவல் இன்கம் அண்ட் த ஸ்பெண்டிங் ஸ்கோர். ஸோ ஸ்பெண்டிங் ஸ்கோர் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. அண்ட் ஆனுவல் இன்கம் வந்து டாலர்ஸில் கொடுத்துருக்காங்க, லைக் 15, 16, 17. ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து அதில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி இன்ஃபோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதோட இன்ஃபோன்னு பார்க்குறப்போ கஸ்டமர் ஐடியில் நல் வேல்யூஸ்லாம் எதுவுமே இல்லை, நான் நல் வேல்யூஸ் 200, ஜெண்டரும் 200, ஏஜும் 200, ஆனுவல் இன்கம். ஸோ இதில் நல் வேல்யூஸ் எதுவும் இல்லை. இந்த டேட்டாவில் எந்த இஷ்யூவும் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் தென் இந்த கஸ்டமர் ஐடி பார்த்தோம் அப்படின்னா, கவுண்ட், மேக்ஸிமம் கவுண்ட் வந்து அதில் டோட்டலாக வந்து 200 அண்ட் மீன் வேல்யூ 100. ஸோ ஏஜில் 30. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம எடுத்துக்க போகிறது ஆனுவல் இன்கமையும் ஸ்பெண்டிங் ஸ்கோரையும் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் மீன் வேல்யூ வந்து 60 இருக்குது. ஸோ ஆவரேஜாக வந்து 60 அப்படின்ற வேல்யூ இதில் இந்த காலமில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மினிமம் வேல்யூ 50 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 137. ஸோ தட் மீன்ஸ் ஆனுவல் இன்கம் வந்து 15லேருந்து ஒரு 140 இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா, $140 இந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளோட ஆனுவல் இன்கம் இருக்குது. அண்ட் ஸ்பெண்டிங் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் வேல்யூ 1 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ 99. ஸோ இதுவும் என்னன்னா 1லேருந்து ஒரு 100 ரேஞ்சில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது இங்கே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் கிடையாது, கரெக்டாக. ஸோ இந்த டேட்டா செட்டில் எனக்கு அவுட்புட் அப்படின்ற ஒரு டார்கெட் அப்படின்ற ஒரு வேரியபிள் இல்லை. ஸோ தட் மீன்ஸ் இது என்ன அப்படின்னா,
ஒரு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ லேபிள்டு டேட்டாவா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சூப்பர்வைஸ்டு யூஸ் பண்ணுவோம். லேபிள்டு டேட்டா இல்லை அப்படின்னா நம்ம அன்சூப்பர்வைஸ்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் மீன்ஸ் இங்க வந்து எனக்கு அவுட்புட் காலம் இல்லை. ஸோ அதனால இங்க நான் அன்சூப்பர்வைஸ்டு யூஸ் பண்ண போறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த டேட்டா எந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துல நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், என்ன பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், ஆனுவல் இன்கமையும் ஸ்பெண்டிங் ஸ்கோரையும் வச்சு அந்த கஸ்டமர் வந்து நம்ம பிரிக்க போறோம். தட் மீன்ஸ் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க, இவங்க வந்து பட்ஜெட்ல வந்து செலவு பண்ணுவாங்க, அண்ட் தென் இவங்க வந்து செலவே பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து அதிகமாக செலவு பண்றவங்க. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நம்ம அந்த கஸ்டமர்ஸை நம்ம பிரிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸை வந்து செக்மெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன அல்காரிதம்க்கு போகலாம் அப்படின்னா கே மீன்ஸ் அப்படிங்கிற அல்காரிதம் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ கே மீன்ஸ் வந்து கஸ்டமர் செக்மெண்டேஷனுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் தென் ஒரு 2 டைமென்ஷன் டேட்டா, 2 டைமென்ஷனை விட அதிகமான டேட்டாஸ் மல்டி டைமென்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கே மீன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன எடுத்திருக்கேன், இந்த 2 காலமை வச்சு தான் நான் என்னோட கஸ்டமர்ஸை செக்மெண்ட் பண்ண போறேன். ஸோ தட் மீன்ஸ் இது என்ன டேட்டா, 2 டைமென்ஷன் டேட்டாவா. ஸோ எத்தனை காலம்ஸ் எடுத்திருக்கோமோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டைமென்ஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல 3 காலமை வந்து நான் இன்புட்டா பாஸ் பண்றேன் அப்படின்னா 3 டைமென்ஷன் டேட்டா. ஸோ இந்த இடத்துல நான் 2 டைமென்ஷன் டேட்டா. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கே மீன்ஸ் அல்காரிதம். ஸோ கே மீன்ஸ் என்ன பண்ணும், சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி அவங்கள குரூப் பண்ணும். ஸோ நம்ம இங்கே கே மீன்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட டேட்டா செட்லேருந்து நான் ஆனுவல் இன்கமையும் ஸ்பெண்டிங் ஸ்கோரையும் எடுத்திருக்கேன். அண்ட் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள் அண்ட் டைட்டில் அண்ட் ஷோ. ஸோ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு குரூப்பாக இருக்கா. ஸோ இது ஒரு குரூப்பாக பிரிக்கலாம், இது ஒரு குரூப்பாக பிரிக்கலாம், இதெல்லாம் ஒரு குரூப். ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இது வந்து 5 குரூப்ஸாக நான் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி இந்த 5 கிளஸ்டர்ஸ் தான் கரெக்ட். இது சின்ன டேட்டா, ஸோ அதனால நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒரு பெரிய டேட்டா இருக்குது, அந்த இடத்துல நான் இந்த இடத்துல எத்தனை கிளஸ்டர்ஸ் தான் நான் பிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கே மீன்ஸில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தடோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். அதாவது என்னோட டேட்டாவை நான் ஸ்கேல் பண்ண போறேன். எதனால நான் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்க நல்லா பாருங்க, ஆனுவல் இன்கம்ல எனக்கு மினிமம் வேல்யூ 15 இருக்கு, மேக்ஸிமம் வேல்யூ 137 இருக்கு. ஸோ என்னோட டேட்டா எந்த மாதிரி இருக்கு, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது ரொம்ப மினிமமான வேல்யூவும் இருக்கு, ரொம்ப ஹையஸ்டான வேல்யூவும் இருக்கு. ஸோ இது அப்படியே கொண்டு போய் என்னோட மாடலில் நான் பாஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஹையஸ்ட் வேல்யூக்கு தான் அது மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அப்போ ரொம்ப மினிமம் வேல்யூவா இருக்கிறதுக்கு அது லெஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோட மாடலில் நான் பாஸ் பண்ணோன்னா என்னோட அவுட்புட் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ அதனால இங்கேயும் பார்த்தா எனக்கு ரொம்ப மினிமம் வேல்யூ 1 இருக்கு, 1ஓட நான் 99 போய் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், என்னோட டேட்டாவை நான் ஸ்கேல் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஸ்கேலாரில் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரை நான் லோட் பண்ணிடணும். அதாவது ஒரு வேரியபிளில் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் கிளாஸை வந்து நீங்கள் லோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேல்டு டேட்டா. ஸோ அதுக்காக நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஸ்கேலார் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும், அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை ஃபைண்ட் பண்ணி எனக்கு ஒரு நியூ டேட்டாவை அது கொடுக்கும். ஸோ ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்னோட எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, என்னோட இன்புட். இது ரெண்டுத்தையும் நான் பாஸ் பண்ணுறேன், பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் டாட் ஓகே எக்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸை பிரிண்ட் பண்ணால் இதுதான் என்னோட ஒரிஜினல் வேல்யூ. இதை இப்போ நம்ம ஸ்கேல் பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை என்னென்னு சேவ் பண்ணிருக்கோம், எக்ஸ் ஸ்கேல்டு. கரெக்டாக? ஓகே, எக்ஸ் ஸ்கேல்டு. ஸோ இப்போ எனக்கு இதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டா. ஸோ இப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணாலுமே எனக்கு என்ன, அதாவது நான் வந்து ஒரு சார்ட் பண்ணாலுமே எனக்கு இதே பேட்டர்ன் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எனக்கு அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் மீனிங்கை வந்து அது சேஞ்ச் பண்ணாமல் அந்த வேல்யூவை மட்டும் அது சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னோட மாடலுக்கு நான் கொடுக்குறது தான் அது பெஸ்ட்டு. ஸோ அப்போ தான் என்னோட மாடல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால இப்போ என்னோட டேட்டாவை நான் ஸ்கேல் பண்ணிட்டேன். இப்போ இதோட ரேஞ்ச் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த வேரியேஷன்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா
கிளஸ்டர்ஸ் வந்து எத்தனை கிளஸ்டர்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் என்ன அப்படின்னா எல்போ மெத்தட். ஸோ அந்த எல்போ மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை நான் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா WCSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த WCSSனா என்ன, எல்போ மெத்தட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல எல்போ மெத்தட் பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை நான் வந்து காட்டில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இங்கே வந்து பாருங்க, ஏன்னா அப்போதான் உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த இடத்துல நான் WCSS அப்படின்ற ஒரு வேல்யூவை ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவை ஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 1லேருந்து 11, அதாவது 1லேருந்து 11 வரைக்கும் இப்போ என்னோட கிளஸ்டர், அதாவது நான் இப்போ இந்த டேட்டாவை 1ன்னு சொல்லி நான் பிரிச்சேன், அதாவது ஒரே கிளஸ்டராக நான் பிரிச்சேன்னா எனக்கு WCSS வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல 2, அதாவது நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் 2 அப்படின்னு சொல்லி நான் ஃபைன் பண்ணா இந்த WCSS வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து 11 வரைக்கும், ஓகேவா, 1லேருந்து 10 வரைக்கும் வந்து நான் பிரிக்கிறேன். ஸோ அந்தந்த கிளஸ்டர்ஸை நான் வந்து பிரிக்கிறப்போ எனக்கு என்ன மாதிரியான WCSS வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 1லேருந்து 11 K மீன்ஸ் ஈக்குவல் டு, நான் K மீன்ஸ் என்னோட அல்காரிதம் தான், என் அல்காரிதம்குள்ள நான் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா என்னோட டேட்டாவை நான் வந்து பிரிக்கிறேன். என்ன மாதிரினா ஒரு கிளஸ்டர், அதாவது அல்காரிதம்ஸை வச்சு நான் ஃபைன் பண்றேன், சிங்கிள் கிளஸ்டர் அண்ட் தென் டபுள் கிளஸ்டர் அண்ட் தென் அது ஒரு 3 கிளஸ்டரா பிரிக்கிறேன், அப் டு 10 கிளஸ்டர்ஸா நான் பிரிக்கிறேன். அந்த மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் என்னோட டேட்டாவை நான் கிளஸ்டர்ஸா பிரிக்கிறப்போ அதோட WCSS வேல்யூ என்னங்கிறத ஃபைன் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா K மீன்ஸ் ஈக்குவல் டு, K மீன்ஸ் என்னோட அல்காரிதம்குள்ள நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ்ல ஐன்னு கொடுக்குறேன். எதனால I கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்றப்போ ஐல தான் எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எனக்கு இருக்கும். ஸோ அப்போ இங்கே I அண்ட் ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 42 அண்ட் K மீன்ஸ் டாட் ஃபிட்டில் என்னோட எக்ஸ் ஸ்கேல்டு வேல்யூ, ஓகேவா. ஸோ K மீன்ஸ் அதாவது இந்த அல்காரிதம்குள்ளே என்னோட டேட்டாவை நான் ட்ரைன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எதை பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்கேல்டு டேட்டாவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் WCSS வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா K மீன்ஸில் இன்ஹெரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கும். ஸோ இந்த வேரியபிளில் தான் என்னோட WCSS வேல்யூ எல்லாமே வந்து சேவ் ஆக போகுது. ஸோ WCSS டாட் அப்பெண்ட் ஆஃப் K மீன்ஸ் டாட் இன்ஹெரிட்டா. ஸோ இப்போ இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுலேருந்து ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு இந்த லிஸ்ட்டில் போய் அப்பெண்ட் ஆகிடும். ஸோ அந்த லிஸ்ட்டை நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்னா சார்ட் போட்டிருக்கோம். ஸோ சார்ட்டில் என்னோட எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா என்னோட இந்த ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1,11 கொடுக்குறப்போ என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு வேல்யூ இருக்கும் அண்ட் ஒய் ஆக்சிஸில் WCSS வேல்யூ. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோட நான் ஃபைன் பண்ண WCSS. அது தட் மீன்ஸ் 400 அப்படின்றது என்னோட கிளஸ்டர், என்னோட ஹோல் டேட்டா செட்டை நான் ஒரு கிளஸ்டராக பிரிக்கிறப்போ அதோட WCSS வேல்யூ 400, 2 கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறப்போ 273, அதே மாதிரி 3 கிளஸ்டர்ஸ் 157, 4 கிளஸ்டர்ஸ் பிரிக்கிறப்போ 109 அண்ட் 5 கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறப்போ 65. ஸோ அதுக்கப்புறம் ரேஞ்ச் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் அப் டு 10 வரைக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணியிருக்க என்னோட சார்ட்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு எல்போ மாதிரி இருக்கும். நம்மளோட எல்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது ஒரு பேட்டர்னை கொடுக்கும், கரெக்டா. ஸோ நீங்க எப்போ வந்து K மீன்ஸ்ல இந்த எல்போ மெத்தட் யூஸ் பண்ணாலுமே அதோட சார்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா பாருங்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 400, இதுலேருந்து என்னோட செகண்ட் வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, கரெக்டாக. அதே மாதிரி என்னோட தேர்ட் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபோர்த் வேல்யூக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அண்ட் தென் ஃபிஃப்த்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபிஃப்த்துக்கு அப்புறம் வர்றது எல்லாமே வந்து வேரியேஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை, பட் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது, கரெக்டாக. இதில் பார்த்தாலே தெரியும் நமக்கு. ஸோ இங்கே வந்து 400 இருக்குது, அதுக்கப்புறம் 157, 109, 65, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60, 49, 37, 32, 30. ஸோ இந்த ரேஞ்ச் இதோட வேரியேஷன் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இந்த எல்போ மெத்தட்லேருந்து நான் என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல கரெக்டாக இந்த எல்போ பாயிண்ட்ல வரக்கூடிய இந்த பாயிண்ட் தான் நான் எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4க்கும் 6க்கும் சென்டர்ல இது இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் என்னோட டேட்டாவை 5 கிளஸ்டர்ஸாக நான் பிரித்தேன் அப்படின்னா என்னோட டேட்டா பர்ஃபெக்டாக வந்து செக்ரிகேட் ஆகும் அப்படின்றது மீனிங்.
ஸோ இப்படி தான் எல்போ மெத்தட்லேருந்து கரெக்டான கிளஸ்டர்ஸ் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து வேரியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு சேம் ரேஞ்சில் போகும். ஸோ இதை தான் நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸில் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நார்மல் என்னோட டெஸ்டிங், என்னோட எல்போ மெத்தடை யூஸ் பண்ணி நான் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு டெஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரிஜினலாக என்னோட மாடலை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு k means ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு k means ஆஃப் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸில் 5 அண்ட் ரேண்டம் ஸ்டேட் 42 அண்ட் df டாட் கிளஸ்டர், அதாவது df ஆஃப் கிளஸ்டர். ஏன் இங்கே நான் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னோட டேட்டா ஃப்ரேமில் நான் கிளஸ்டர்னு ஒரு காலமே கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஓகே, நான் df ஆஃப் கிளஸ்டர் அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மாடலை ட்ரைன் பண்ணி வர அவுட்புட்டை நான் இந்த காலம்ல சேவ் பண்ண போகிறேன். ஸோ df ஆஃப் கிளஸ்டர் k means டாட் ஃபிட் ப்ரிடிக்ட். ஓகே, ஃபிட் ப்ரிடிக்ட் இந்த இடத்துல நம்ம ஏன் ஃபிட் ப்ரிடிக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டாலேருந்து, அதாவது இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுற அந்த பேட்டர்னை வச்சு எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணு அப்படின்றது மீனிங். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்கேல்டை வந்து நான் உள்ளே கொடுக்குறப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன், ஓகே, இது ஒரு பேட்டர்ன், இந்த அல்காரிதமை வச்சு ஃபைன் பண்ணுற ஒரு பேட்டர்னை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிச்சி ப்ரிடிக்ட் பண்ணு அப்படின்றது மீனிங். ஸோ இதை இப்போ நான் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் இதையும் கொடுத்துக்கிறேன் df ஆஃப் ஹெட், ஏன்னா நம்ம ஒரு நியூ காலம் ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அதனால இங்கே df ஆஃப் ஹெட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிளஸ்டர்னு ஒரு நியூ காலம் ஆட் ஆயிருக்கு. அதில் எனக்கு 4 2 4 2 4 இந்த மாதிரிலாம் எனக்கு வந்திருக்கு. தட் மீன்ஸ் இது வந்து 4th கிளஸ்டர். இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து எனக்கு என்ன மீனிங் அப்படின்னா 4th கிளஸ்டர், அண்ட் இது செகண்ட் கிளஸ்டர், இது 4th கிளஸ்டர், செகண்ட் கிளஸ்டர் அண்ட் 4th கிளஸ்டர். ஸோ இதை நம்ம ஒரு 10ன்னு கூட கொடுக்கலாம். ஸோ கொடுத்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே 4 to 4 அந்த மாதிரி தான் எனக்கு வந்திருக்கு. நம்ம செக் பண்ணி கூட பார்க்கலாம். டிஎஃப்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் கீழே பார்க்க போக 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 எனக்கு வேல்யூஸ் எந்த மாதிரி இருக்குன்னா 1 3 அந்த மாதிரி கிளஸ்டர்ஸாக எனக்கு ஃபைன் பண்ணியிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட மாடலை நான் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு plt டாட் ஃபிகர் என்னோட ஃபிகர் சைஸு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னோட ஒவ்வொரு கிளஸ்டர், இப்போ வந்து கிளஸ்டர் 1 அப்படின்னு சொல்லி வரப்போ அதை வந்து விஷுவலைஸ் பண்ணணும். அடுத்து கிளஸ்டர் 2 அப்படின்னு வரப்போ அதை வந்து எனக்கு விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் கிளஸ்டர் இன் ரேஞ்ச் ஆஃப் 5, தட் மீன்ஸ் 0 1 2 3 and 4. ஸோ மொத்தம் 5 கிளஸ்டர்ஸ். ஆனால் இதில் இருக்கிற டேட்டா எனக்கு என்ன அப்படின்னா 0 1 2 3 and 4. ஓகே, ஸோ இதை தான் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு எந்த மாதிரி, இந்த இடத்துல வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா plt டாட் ஸ்கேட்டர், இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னோட ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல அப்படி தானே பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட பழைய சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஆனுவல் இன்கம் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்னோட ஸ்பெண்டிங் ஸ்கோர் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஆனால் பேஸ்ட் ஆன் த நியூ காலம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கிளஸ்டர் எனக்கு இதை வந்து எனக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா ஷோ பண்ணி காட்டும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த லூப் வந்து ரன் ஆகுறப்ப ஃபஸ்ட்டு எனக்கு 0 அப்படின்றது வரும். ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா டிஎஃப் ஆஃப், ஓகே, டிஎஃப் ஆஃப் கிளஸ்டர், இந்த கிளஸ்டர் அப்படின்ற இடத்துல எனக்கு 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஆனுவல் இன்கம் இருக்கும். ஸோ அப்போது கிளஸ்டர் வந்து 0ன்னு இருக்கிறத மட்டும் அது ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். ஸோ ஓகேவா? இந்த டேட்டா ஃப்ரேமில் கிளஸ்டரில் வந்து இந்த காலமில் எதுலாம் 0வாக இருக்கோ அந்த ரோவை மட்டும் எடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்னா பிளாட் பண்ணும். அடுத்தது என்ன பண்ணும், இது வந்து எக்ஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் ஒய் வேல்யூ எடுக்கும். ஒய் வேல்யூக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சேம் அதே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஆஃப் கிளஸ்டரில் இங்கே எனக்கு 0ங்கிற வேல்யூ வரும். அதை பேஸ் பண்ணி ஸ்பெண்டிங் ஸ்கோரோட வேல்யூவை எடுக்கும். ஸோ எடுத்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சார்ட் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் நம்ம ஒவ்வொரு கலர் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்திருக்கோம். ஸோ நம்ம லேபிள் இங்கே கொடுத்துருக்கோம். கரெக்டாக? plt டாட் லெஜெண்ட் வந்து ஷோ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எனக்கு இங்கே லெஜெண்ட் வந்து ஷோ ஆகுது. ஸோ ப்ளூ கலர் வந்து கிளஸ்டர் 0 அண்ட் கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3 அண்ட் கிளஸ்டர் 4. டோட்டலாக 5 கிளஸ்டர்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செக்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் என்னன்னா என்னோட கே மீன்ஸ் அல்காரிதம் ஒர்க் ஆகும்.
ஸோ ஒரு கஸ்டமர் செக்மெண்டேஷன் வந்து எப்படி கே மீன்ஸ் அல்காரிதம்ஸ் வச்சு எப்படி வந்து மாடல் கிரியேட் பண்றதுங்கிறது வரைக்கும் இப்ப பார்த்திருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட மாடலை நான் பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணிட்டேன். தென் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாடலை நான் சேவ் பண்ண போறேன். எதுக்காக அப்படின்னா ஒரு யூஐ பேஸ்ட் அப்ளிகேஷனை நான் கிரியேட் பண்றதுக்காக இந்த மாடலை நான் சேவ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஜாப் லிப் அப்படிங்கிற பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஜாப் லிப் அப்படிங்கறத யூஸ் பண்ணி தான் என்னோட மாடல் எதுவா இருந்தாலும் நான் வந்து சேவ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஜாப் லிப் அப்படின்ற பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணிட்டு இதுல என்னோட ஸ்கேலாரையும் நான் சேவ் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா இப்போ ரியல் டைம்ல ஒரு யூசர் வந்து இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட இன்புட் எந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஆனுவல் இன்கம் 15 கொடுப்பாங்க, ஸ்பெண்டிங் ஸ்கோர் 39 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம மாடலுக்கு பாஸ் பண்ணப்ப எந்த மாதிரி பாஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ஸ்கேல்டு டேட்டாவா நான் பாஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? ஸோ அப்போ வர இன்புட்டை நான் வந்து என்னவா மாத்தணும் அப்படின்னா ஸ்கேல்டா மாத்தணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்கேலார் இந்த வேரியபிள்ல தானே என்னோட ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரை நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ அதனால இந்த ஸ்கேலாரை நான் என்ன பண்றேன்னா சேவ் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நான் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்குறேன் அப்படின்னா இந்த ஸ்கேலாருக்குள்ள நான் அதை பாஸ் பண்ணி அந்த டேட்டாவை நான் ஸ்கேல்டு டேட்டாவா மாத்திட்டு அதுக்கப்புறம் என்னோட மாடலுக்கு நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்னோட ஸ்கேலார் டாட் பிக்கிள் அப்படின்ற ஃபைலா நான் சேவ் பண்றேன். அண்ட் கேமீன்ஸை வந்து கேமீன்ஸ் அண்டர் ஸ்கோர் மாடல் டாட் பிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்றேன். ஒன்ஸ் நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா உங்க மாடல் என்ன ஆயிடும்னா உங்களோட ஃபைல்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஸ்கேலார் டாட் பிக்கிள் அண்ட் மீன்ஸ் மாடல் பிக்கிள் அப்படின்னு சேவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரீம்லெட் ஆப் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரீம்லெட் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீம்லெட் அப்படிங்கிறது டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு டெமோ இருக்கு, ஒரு மாடல் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அது டெமோவுக்கு வந்து நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரீம்லெட் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் ஒரு அப்ளிகேஷனே ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரீம்லெட். அண்ட் தென் என்ன அப்படின்னா பேண்டாஸ் நம்ம டேட்டா ஃப்ரேம் வந்து எனக்கு வேணும். ஸோ அதனால பேண்டாஸ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஜாப் லிப் எதுக்கு அப்படின்னா நம்ம அங்கே சேவ் பண்ண மாடலை வந்து இங்கே வந்து லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஜாப் லிப் தேவை. ஸோ அதனால ஜாப் லிப் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேலார் அப்படின்ற வேரியபிளில் ஜாப் லிப் டாட் லோடில் என்னோட ஸ்கேலார் டாட் பிக்கிள் ஃபைலை நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் கேமீன்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் என்னோட மாடல் ஃபைலை நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கிளஸ்டர்ஸ். இப்போது ஒரு டெவலப்பரா நமக்கு தெரியும், ஒரு டேட்டா சயின்டிஸ்டா நமக்கு தெரியும் 0ங்கிறது என்ன கிளஸ்டர், 1னா என்ன, 2னா என்ன, 3னா என்ன, 4னா என்னன்ட்டு. ஆனா ஒரு பிசினஸ் சைட் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு 0 1 2 3 4 அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா 0 அப்படிங்கறத பட்ஜெட் கஸ்டமர்ஸ், 1னா ஸ்டாண்டர்ட் ஷாப்பர்ஸ், 2னா டார்கெட் கஸ்டமர்ஸ், அண்ட் தென் 3னா பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ், 4 அப்படின்ற கிளஸ்டர் வந்து லோ இன்கம் ஹை ஸ்பெண்டிங். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு லேபிளை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரீம்லெட்டுக்கான யூஐ ஸோ எஸ்டி டாட் இதில் எல்லாமே வந்து இன்பில்டாக ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் அந்த நீங்கள் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டி டாட் டைட்டில், அதில் வந்து என்னோட டைட்டில், என்னோட அப்ளிகேஷனோட டைட்டில், அண்ட் எஸ்டி டாட் மார்க் டவுன், அந்த டைட்டிலுக்கு கீழே நான் ஒரு சின்ன லைன் என்டர் த நியூ கஸ்டமர் டீடைல் டு ப்ரிடிக்ட் தர் செக்மெண்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன லைனுக்காக நான் இதை மார்க் டவுன் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் யூசர் கிட்டேருந்து இப்போ இன்புட் வாங்க போகிறேன். அதுக்கு இன்கம் அப்படின்ற வேரியபிள்ல எஸ்டி டாட் நம்பர் இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல ஆனுவல் இன்கம் அவங்க இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நம்மளோட பேஜ்ல வந்து தெரியணும் இந்த இடத்துல நீங்க ஆனுவல் இன்கம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேம் தான் இது. அண்ட் தென் அதோட மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன. ஸோ இந்த வேல்யூலாம் பேஸ்ட் ஆன் அவர் நம்மளோட டேட்டா செட்டை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கிறது. ஸோ நம்மளோட மாடல் பேஸ் பண்ணி நம்மளோட மாடல்ல இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்றதுனால இங்க வேணா நீங்க 200 300ன்னு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ அதுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 50 அப்படின்னு சொல்லி இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்பெண்டிங் அப்படின்றதையும் நான் ஒரு வேரியபிள வாங்குறேன். ஸோ சேம் மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் வேல்யூ. அண்ட் தென் ப்ரிடிக்டட் கிளஸ்டர். ஸோ இதுக்கு இஃப் எஸ்டி டாட் பட்டன் ப்ரிடிக்ட், அந்த இடத்துல ப்ரிடிக்ட் கிளஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கு போது அந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன நடக்கணுங்கிறது தான் இதுல இருக்கு. ஸோ இதுல நியூ டேட்டா பிடி டாட் டேட்டா ஃப்ரேமா தான் நான் பாஸ் பண்ணணும். ஸோ பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்ல இந்த இன்கம்
அண்ட் ஸ்பெண்டிங் இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணிட்டு அதுக்கான காலம்ஸ் தான் நான் என்ன பாஸ் பண்ணேன், ஆனுவல் இன்கம் அண்ட் தென் ஸ்பெண்டிங் ஸ்கோர். ஸோ அதுக்கப்புறம் நியூ ஸ்கேல்டு டேட்டாவில் ஸ்கேலார் டாட், அதாவது இதில் தான் நான் என்னோட அந்த ஸ்கேல் எப்படி வந்து ஸ்கேல் பண்ணணும் டேட்டாவாங்கிறத இதில் தான் நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்கேலார் டாட் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த இடத்துல ஏன் நான் ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணாமல் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கான வீடியோ நம்ம தெளிவாக வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து ஏன் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கோன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தனால என்னோட டேட்டாவில் இருக்கக்கூடிய பேட்டர்னை அது ஃபைண்ட் பண்ணிட்டு கரெக்டாக. ஸோ ஃபிட்டுனா ஃபைன் பண்ணும், டிரான்ஸ்ஃபார்ம்னா அதில் அப்ளை பண்ணும். ஸோ ஆல்ரெடி ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ பேட்டர்னை லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ லேர்ன் பண்ணதை தான் நான் என்ன பண்ண போறேன், என்னோட நியூ டேட்டாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ இங்கே போய் நான் புதுசாக லேர்ன் பண்ண போறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கிறத நான் இந்த நியூ டேட்டாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு லேர்ன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஃபிட் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னோட நியூ டேட்டாவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கிளஸ்டர் அப்படின்ற வேரியபிள் என்னோட மாடல் ஓகே கே மீன்ஸ் டாட் ப்ரிடிக்ட்ல என்னோட நியூ ஸ்கேல்டு டேட்டாவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் என்னோட ஃபைனலாக என்னோட அவுட்புட் என்ன வரணுங்கிறத கொடுத்துருக்கேன். எஸ்டி டாட் சக்ஸஸ் அப்படின்னா எனக்கு அவுட்புட் ப்ராப்பராக வந்துச்சு அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் எனக்கு வரும். அதனால நான் சக்ஸஸ் அப்படின்றது ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இதில் ப்ரிடிக்டட் கிளஸ்டரில் என்னோட கிளஸ்டர் அண்ட் கிளஸ்டரோட லேபிள் டாட் கெட் அதில் இருக்கக்கூடிய கிளஸ்டர். இல்லை இந்த கிளஸ்டரில் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது அன்னோன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது எப்படி நான் ரன் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரீம்லிட் ஆப்பை எப்போதுமே எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரீம்லிட் ரன் என்னோட ஃபைல் நேம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் கே மீன்ஸ் ஸ்ட்ரீம்லிட் டாட் py. ஸோ எனக்கு இதுதான் ஓப்பன் ஆகிடும். இது என்னோட ஹெட்டிங், இது என்னோட மார்க் டவுன் அந்த லைன், அண்ட் தென் இது என்னோட ஆனுவல் இன்கம் அந்த ஹெட்டிங். இதையே 50 நம்ம வேல்யூ ஈக்குவல் டு 15 கொடுத்தோம்ல அந்த 50 தான் இங்கே ஷோ ஆயிருக்கு. அண்ட் ஸ்பெண்டிங் ஸ்கோர் இப்போ இந்த இடத்துல வந்து என்னோட ஆனுவல் இன்கம் நான் ஒரு 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஸ்பெண்டிங் ஸ்கோர் வந்து ஒரு 80. இப்போ நான் ப்ரிடிக்ட் கிளஸ்டர். ஸோ ப்ரிடிக்ட் கிளஸ்டர் இவங்க வந்து ஸ்டாண்டர்டான ஷாப்பர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ என்னோட ஆனுவல் இன்கம் வந்து ஒரு 18 கொடுத்துட்டு நான் இங்கே 18 கொடுக்குறேன் அப்படின்னா இவங்க வந்து டார்கெட் கஸ்டமர்ஸ். இவங்க வந்து என்னன்னா ஹை இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து நான் ஒரு 20 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு 50 வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ லோ இன்கம் ஹை ஸ்பெண்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா நியூவாக வர ஒரு டேட்டாவுக்கு இது எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கே மீன்ஸ் அல்காரிதமை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கஸ்டமர் செக்மெண்டேஷன், ஒரு கஸ்டமர் டேட்டாவை வச்சு கே மீன்ஸ் அல்காரிதம் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு யூஐ கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே நீங்கள் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு டிப்ளாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரீம்லிட் கம்யூனிட்டி க்ளவுடில் நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இதை டிப்ளாய் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸ்ட்ரீம்லிட் வந்து நம்ம சைன்இன் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த கோட் இங்கே இருக்குல்ல, இந்த கோடை வந்து உங்களோட கிட்ஹப் ப்ரொஃபைலில் பப்ளிக்காக நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வந்து இந்த கோடை நீங்கள் கிட்ஹப்பில் பப்ளிக்காக அப்லோட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அங்கே டிப்ளாய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கிட்ஹப் என்ன வந்து எந்த மெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்ட்ரீம்லிட்டையும் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிட்ஹப் ப்ரொஃபைல் வந்து அதில் லிங்க் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் இந்த கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான், இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது டிப்ளாய் பண்ணுறதுல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் டிப்ளாயோட நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிப்ளாய் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னொரு அல்காரிதம் வச்சு இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ் வச்சு நான் வேணால் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதில் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ மேக் பண்றேன். அதுல ஒரு ப்ராஜெக்ட் பிளஸ் டெப்ளாய்மென்ட் எப்படி பண்றது அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோல மீன்ஸ் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் செக்மெண்டேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு நியூ டாபிக் ஃப்ரம் த எம்எல் நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அவர் டுமாரோஸ் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் தென் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைம்க்கு ரீச் அவுட் ஆகும். அண்ட் தேங்க்யூ வெரி மச்.